excited that God wants to use me also to talk about the cross in the families. குடும்பங்களில் இருக்கும் சிலுவைகளை குறித்து பேச தேவன் என்னையும் பயன்படுத்தினதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். You know, today's family are very, very different. இன்றைய குடும்பங்கள் மிகவும் வேறுபட்ட ஒன்று. There are so much rapid changes which has happened in today's family. இன்றைய குடும்பங்களிலே அநேக மாறுதல்கள் நடந்திருக்கிறது. There were only families about maybe 5 years ago or 10 years ago. 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வெறும் குடும்பங்கள் தான் இருந்தன. But today there are so many influences on the family. ஆனால் இன்றைக்கு குடும்பங்களின் மேலே அதிகமான தாக்கங்கள் இருக்கிறது. There are so many societal pressures which is surrounding the family. அவர்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தினால் உண்டாகிற அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறது. Today cross cultural families are more springing up. இன்றைக்கு மாற்று கலாச்சார குடும்பங்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. Family to family traditions have differed a lot. குடும்பத்திற்கு குடும்பம் கலாச்சாரங்கள் வேறுபடுகின்றன, அவருடைய சடங்காச்சாரங்கள் வேறுபடுகின்றன. As much as the teachings of the Bible is also spreading across, so much so the influences of all these things are on the families. எப்படி வேத புத்தகத்தினுடைய போதகங்கள் அதிகமாக பரப்பப்படுகிறதோ அதே விதமாக இந்த குடும்பங்களின் வேறுபாடுகளும் அதிகமாக பரவிக்கொண்டே இருக்கின்றன. Today we talk about intellectual divide. புத்திபூர்வமாக ஞானம் நிரம்பின டிவைசஸை குறித்து பேசுகிறோம். பிரிவினைகளை குறித்து பேசுகிறோம். We talk about cultural divides. கலாச்சாரங்களினால் உண்டாகிற வேறுபாடுகளை பேசுகிறோம். We talk about economical divides. நாம் பொருளாதார வேறுபாட்டை குறித்து பேசுகிறோம். So there are lots and ups and downs in the society, in the modern world. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கின்றன. There are so much of misleading information which is going in and around of the families. இன்றைக்கு குடும்பங்களை சுற்றி அநேக விதமான தப்பான கருத்துகள் பரவப்படுகிறது. You just take YouTube alone. ஒரு யூடியூபை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். I think most of us are glued to YouTube, right? அநேகர் வந்து யூடியூபுக்கு மிகவும் பழக்கமானவர்கள், நெருக்கமானவர்களும் கூட. There are reels, shorts, so many information in the YouTube. அங்க ரீல்ஸ், சுருக்க கதைகள் அப்படிலாம் அநேக காரியங்கள் இந்த யூடியூப்ல வருகின்றன. Some of them I have also seen. சிலவற்றை நானும் பார்த்திருக்கிறேன். They will say, today morning I woke up, what breakfast I have to do? I have to do this for my children, this for my husband. He likes all those things. Only for YouTube's sake that is. அது யூடியூபுக்காக அவர் சொல்வது, நான் இன்றைக்கு காலையில் எழும்பின உடனே இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்திலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலை சிற்றுண்டிக்கு எதை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு இது இஷ்டம், என்னுடைய கணவருக்கு இது இஷ்டம், அப்படி வெவ்வேறு விதமாக நான் காரியங்களை செய்தேன் என்று வேறு யூடியூபுக்காகவே காரியங்களை செய்கிறவர்கள் இல்லை என்று சொன்னால் அதை பிரசித்திப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். I hope you know that when you do such videos you get likes and subscribe. They always mention this, do not forget to like and do not forget to subscribe even if you don't like. நீங்க வந்து இந்த யூடியூபை பார்க்கிற பொழுதெல்லாம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம், அந்த பெல் ஐகானை அழுத்துவதற்கு மறக்க வேண்டாம் என்று சொல்லி நீங்க லைக் பண்ணவும் மறக்க வேண்டாம் என்று தவறாமல் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். I think more than me Annan has done it because he referred the right word, bell icon. So every YouTube channel now they do it, but don't you forget that is a business. இது எல்லா யூடியூப் சேனலும் இவைகளை செய்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இது எல்லாம் வெறும் வியாபாரம் தான். The more you subscribe, the more money they will get. நீங்க எவ்வளவு அதிகமாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளவு அதிகமாக அந்த யூடியூப் சேனலை நடத்துகிறவர்களுக்கு பணம் கிடைக்கிறது. That is not an everyday life. அது அவர்களுடைய அனுதின வாழ்க்கை அல்ல. That is not their everyday mannerism also. அவருடைய வாழ்க்கையில் அனுதின பழக்கமும் அது அல்ல. That is an exclusive shot with the camera in front of them. அவர்கள் கேமராவை தனக்கு முன்பாக வைத்துக்கொண்டு அதற்காக போடுகிற ஒரு நாடகம் அது. Almost every channel today they telecast something called as reality show. இன்றைக்கு இருக்கிற எல்லா சேனலுமே ஒரு ரியாலிட்டி ஷோ என்று சொல்லி ஒன்று நடத்துகிறார்கள். To my knowledge, I wish I am wrong, most of them are unreal. அநேக இந்த ரியாலிட்டி ஷோ நிஜ காட்சிகள் என்று சொல்வதெல்லாம் உண்மையிலேயே ஒரிஜினல் பொய்யான காட்சிகள். Yes, it is exactly false truth. இதெல்லாம் போலி உண்மைகள். So there is nothing real in whatever we are seeing around. நம்மை சுற்றி பார்க்கிற எந்த காரியத்திலும் உண்மை என்பது ஒன்றுமில்லை. Unfortunately, all
all these things are having heavy impact on every family and especially in Christian families also. ஆனால் நாம் எதிர்பாராத விதமாக இந்த காரியங்கள் இவைகள் எல்லாம் நாம் பார்க்கிற எல்லா குடும்பங்களிலும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. Shall we close our eyes and ask God to help us understand these problems which are impacting our own lives? நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கிற இந்த காரியங்களை சரியாக புரிந்து கொண்டு சரி செய்ய உதவும்படியாய் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? God, our loving heavenly Father, எங்களுடைய அருமை அன்பின் பரலோக பிதாவே, you are a builder of families. ஆண்டவரே, நீர் குடும்பங்களை கட்டுகிறவர். You wanted family to be a basic building block. ஆண்டவரே, நீர் இந்த குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு சமுதாயத்தின் அடிப்படை செங்கலாக அஸ்திவாரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Lord, today there is so much of pain, so much of challenges in and around the families. ஆண்டவரே, இன்றைக்கு குடும்பங்களை சுற்றி அதிகமான சவால்கள் இருக்கிறது கர்த்தாவே. Lord, speak to us, show us where is that we need to guard ourselves and protect and build our own families. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எப்படிப்பட்ட வேலைகளை நாங்கள் போட வேண்டும் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். In Jesus name we ask this. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். As the topic crosses in the families. நாம் குடும்பங்களில் இருக்கும் சிலுவைகள் என்று சொல்லி அந்த தலைப்பிலே இந்த மாலை வேளையிலே சில காரியங்களை படிக்கவிருக்கிறோம். So when I was meditating on this topic, I was slowly able to understand how much of today's families are in pain and agony without even realizing that we are going through that. இந்த தலைப்புக்காக காரியங்களை நான் தயார் செய்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு தங்களுடைய குடும்பங்கள் எந்த நிலையிலே இருக்கிறோம், எப்படிப்பட்ட கஷ்டத்திற்குள்ளாக எப்படிப்பட்ட நோவுக்குள்ளாக கடந்து செல்கிறோம் என்பதை தெரியாமலே அநேக குடும்பங்கள் அவைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். More than ever today we have so many problems which are psychological in nature. இன்றைக்கு இதுக்கு முன்பு இருந்ததை விட இன்றைக்கு அதிகமான மனநிலையிலான அழுத்தங்கள் குடும்பங்களிலே இருக்கிறது. As I am in the Department of Computer Science and many students come, we see in physical nature how much students are getting affected. நான் இன்றைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வதனால அங்கே அநேக மாணவர்கள் வருகிறதுனால எவ்வளவு அதிகமாக மாணவர்கள் மனநிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. So many children have broken families. அநேகர் உடைந்து போன குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். So many children are single parent children. அநேக பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சிங்கிள் பேரண்ட், தாய் அல்லது தகப்பன் அவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். We have an exclusive job called counselors in the university. இன்றைக்கு எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே சைக்காலஜிஸ்ட், மனநிலை நிபுணர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு சிறப்பான வேலை கொடுக்கப்படுகிறது. They are the most busy people right through the year. ஆண்டு முழுவதும் மிகவும் பிஸியாக இருப்பவர்கள் அவர்கள்தான். Every student goes into that room of counseling, they shell out so much of their problems. ஒவ்வொரு மாணவரும் அந்த கவுன்சிலிங் ரூமிற்குள்ளாக சென்று அவர்களுடைய ஆற்றாமையை, குறையை, பிரச்சனைகளை கொட்டி தீர்க்கிறார்கள். Many a times we have heard from the counselor saying that we had to refer them to the doctors. அநேக சமயத்திலே அந்த கவுன்சிலர்ஸ், அந்த ஆலோசனை சொல்கிறவர்கள் அவர்கள் இந்த மாணவர்களை சைக்காட்ரிஸ்டிடம் அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். Many children today they go under depression. இன்றைக்கு அநேக மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். It is not just the children, it is also the parents who go through depression. பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெற்றோர்களும் மன அழுத்தத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் இந்த நாட்களிலே. We have seldom heard these words as depression, mood swing. All those words are little alien to words to us. சில நாட்களுக்கு பிறகு முன்பாக இல்லை என்று சொன்னால் இப்பொழுதும் கூட இந்த மன அழுத்தம் மற்றும் மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் நமக்கு ஒரு புரியாத புதிய வார்த்தைகளாக இருந்தன. But today in almost all families there are elements of depression, elements of mood swing. Children, parents, everybody is going through all these things. ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ எல்லா குடும்பங்களிலுமே இந்த மன அழுத்தம், மூட் ஸ்விங் போன்ற காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. So the first cross we see in the family are cross of conflicting emotions. குடும்பத்திலே பார்க்கிற முதல் சிலுவை என்ன என்று சொன்னால் முரண்படும்
உணர்வுகளின் சிலுவை. Cross of conflicting emotions. அங்க உணர்வுகளுக்கு மத்தியிலே முரண்பாடு. There have to be emotions in the family. குடும்பங்களிலே உணர்வுகள் இருக்க வேண்டியது அவசியம். We expect emotions such as love, joy, happiness to be in the family. குடும்பத்திலே ஆனந்தமும் களிப்பும் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். சமாதானம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். But unfortunately today's family are under depression, under mood swing, anxiety. Everything seems to be building up, replacing love, joy and happiness. ஆனால் இன்றைய குடும்பங்களிலேயோ இன்றைய காலகட்டத்திலே குடும்பங்கள் மன அழுத்தத்தினாலும் மூட் ஸ்விங்ஸ்னாலும் கவலைகளினாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. So many factors are targeting about these. இந்த காரியங்களை குறிவைக்கிற अनेक காரியங்கள் இருக்கிறது. Long working hours. நீண்ட வேலை நேரம். Before pandemic, all offices, most of the time 6 o'clock, even private sectors, 6 o'clock, 7 o'clock, it's end of the job. கொரோனாக்கு முன்பதாக எல்லாம் 6 மணி 7 மணிக்கு எல்லாம் ஈவன் பிரைவேட் கம்பெனிகளும் தங்களுடைய வேலையை முடித்துக் கொண்டார்கள். But today it is not the case. இன்றைக்கு அப்படி அல்ல. We say call at 7 o'clock, 8 o'clock in the night, 9 o'clock in the night, all online calls. இங்கே 7 மணி 8 ராத்திரி 7 மணி 8 மணிக்கு எல்லாம் ongoing calls நடந்து கொண்டே இருக்கிறது. Anytime you call somebody, oh so brother I have a call at 8 o'clock in the night and I have a discussion at 8 o'clock. There is no limit now set for all these meetings. யாரையாவது ஒருவரை 7 மணிக்கோ 8 மணிக்கோ ராத்திரி நீங்க அழைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உடனடியே சொல்லுகிற பதில் 8 மணிக்கு எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு பிரதர், இன்னொருத்தர் 9 மணிக்கு எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கிறது பிரதர். நடுராத்திரியில கேட்டாலும் இதுதான் பதில். Long working hours is contemplating to this problem. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த நீண்ட பணி நேரம் அதிகமாக ஊக்கத்தை கொடுக்கிறது. We are unable to escape. இதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. Demanding careers. நமக்கு அதிகமாக நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் வேலைகள், பணிகள். Unrealistic targets set by our superiors. எந்த விதமான எட்டுவதற்கும் அரிதான டார்கெட்ஸ், இலக்குகளை இடுவது அது ஒரு பிரச்சனை. With the mobile and internet available, you got to be available all time. மொபைல் மற்றும் இன்டர்நெட் இருக்கிற இந்த காலத்துல எல்லா நேரத்திலும் நீங்கள் அவைலபிளாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய முதலாளிகள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. I have been attending Blesso since 8th standard. That's why he told me. நான் 8வது வகுப்பில இருந்து ஆசீர்வாத முகாமிலே பங்கேற்கிறேன். Not even once I remember my father or anybody else attending some calls after landing in Blesso camp. இங்க ஆசீர்வாத முகாமிற்கு வந்த பிறகு என்னுடைய பெற்றோரிலே அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருவர் உடனடியாக எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கிறது இல்லை என்று சொன்னால் கான்ஃபரன்ஸ் கால் வந்திருக்கிறது என்று போகிறது நான் பார்த்ததில்லை. You tell me honestly, how many of you had to attend some business of your work, related work in the last 24 hours? இந்த கடந்த 24 மணி நேரத்திலே உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய பணி சம்பந்தமான சில காரியங்களுக்காக ஃபோன் கால் பண்ண வேண்டியது இருந்தது? That is adding to the emotions. அது நம்முடைய உணர்ச்சிகளை அதிகமாக பாதிக்கிறது. And this was not strange. இதெல்லாம் ஒரு ஏதோ அதிசயமான காரியம் அல்ல. This was not something new to the Bible also. இது வேதத்திற்கும் புதிதல்ல. I saw that there's so many biblical characters also going through depressions and mood swing kind of anxiety building kind of things. வேதத்தின் கதாபாத்திரங்களிலே பலரும் கூட இப்படிப்பட்ட மன அழுத்தத்தினாலும் அது சோர்வுகளினாலும் அழுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Look at Elijah. எலியாவை பாருங்கள். 450 Baal prophets, he slain them. 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். It was such a glorious success for Elijah. எலியாவிற்கு அது ஒரு மகிமையான வெற்றி. Can't even imagine that he had to do that in front of 400 Baal prophets. He had a tremendous victory. 400 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. 3 years of drought. 3 வருடம் அங்கே மழை இல்லை. Within 3 hours the drought was over. 3 மணி நேரத்திலே மழை பெய்தது. From a small handful of cloud to the darkest cloud and the rain, he did it. உள்ளங்கை அளவான மேகத்திலிருந்து பெரிய மேகம் வரைக்கும் அவனால் செயலாற்ற முடிந்தது. Such a tremendous success he had in his career. அவனுடைய ஊழியத்திலே அவ்வளவு பெரிய வெற்றி அவனுக்கு இருந்தது. But you know what happened? ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? He ran for his life.
தன்னுடைய உயிரை காப்பாற்ற அவன் ஓடினான். 1 Kings chapter 19 verse 3, if you can read at home. He ran for his life. ஒன்று ராஜாக்கள் 19வது அத்தியாயம் 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தன்னுடைய உயிரை காப்பாற்ற அவன் ஓடினான், உயிர் தப்ப ஓடினான். After all this success, after all these miracles, he had to run for his life. இந்த எல்லா அற்புதங்களையும் இந்த எல்லா வெற்றியையும் கண்ட பின்பு உயிர் தப்ப அவன் ஓட வேண்டியிருந்தது. And verse 4 of chapter 19 says, it's enough Lord, it's enough. 4வது வசனத்தில் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இது போதும். Such a depressing moment he was in. அவன் அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாக இருந்தான். Such a problem he was in. அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக இருந்தான் அவன். You know, God had to give him 2 times food and give him rest. அவனுக்கு 2 நேரம் உணவு கொடுத்து கொஞ்சம் ஓய்வெடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருந்தது தேவனால். He ate, he rose, again God gave him food, again he slept. அவன் எழுந்தான், சாப்பிட்டான், தூங்கினான், திரும்பவும் எழும்பினான், சாப்பிட்டான், தூங்கினான். We don't know how much time he slept. எவ்வளவு நேரம் தூங்கினான் தெரியாது. But God had to rest him so much to make him come out of that anxiety, come out of that problem, depressing situation. அந்த கவலை, அந்த சோர்வு, அந்த மன அழுத்தத்தின் நிலையிலிருந்து அவரை வெளிக்கொண்டு வருவதற்காக தேவன் அவனுக்கு போதுமான அளவு ஓய்வு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. If only I can say that King David was the most person in the entire Bible to my knowledge who had this problem of mood swing. இந்த என்னுடைய அறிவின்படி வேத புத்தகத்திலே அரசனாதர் தாவீது தான் அவனுடைய மூடு அப்பப்ப மாறி போயிடும். You know, from 6th verse to 9th verse his mood will swing. 6வது வசனத்திலிருந்து 9வது வசனத்துக்கு வருவதற்கு முன்னதாக அவனுடைய மூட் மாறி போயிடும். Psalm chapter 6 verse 6, I am weary with my groaning, all night I make my bed swim, I drench my couch with my tears. சங்கீதம் 6 வசனம் 6, என் பெருமூச்சினாலே இளைத்து போனேன், இரா முழுவதும் என் கண்ணீராலே என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். So much of agony he had. அவனுக்கு அவ்வளவு அதிகமான வேதனை இருக்கிறது. So much of depressing situation he was in. மன அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை அது. Such a difficult mood he was in. அப்படி மிக கடுமையான ஒரு மூடுக்குள்ளாக அவன் இருந்தான். Read verse 7, my eyes waste away because of grief, in grows old because of all my enemies. 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், துயரத்தினாலே என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்று சொல்கிறான். That's all his problem. இதுதான் அவனுடைய பிரச்சனை. Immediately the next verse he says, depart from me all you workers of iniquity, for the Lord has heard the voice of my weeping. ஆனால் 8வது வசனத்திலே அவனுடைய மனநிலையை பாருங்கள், அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். God has heard my supplication, the Lord will receive my prayer. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். Let all my enemies be ashamed. என் பகைவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள். You see how fast he was able to change from one state to another state. ஒரு மனநிலையிலிருந்து அடுத்த மனநிலைக்கு எவ்வளவு வேகமாக அவன் மாறுகிறான் என்று பாருங்கள். You can almost read all Psalms, it will have both these things. நீ எல்லா சங்கீதங்களிலும் நெடுகவே இப்படி இரண்டும் பின்னி பிணைந்து வருவதை பார்க்கலாம். So much of depression, அதிகமான மன அழுத்தம், so much of sadness, அதிகமான துக்கம், so much of trouble around him. அவனை சுற்றி அதிகமான தொந்தரவுகள், இக்கட்டுகள். He will go to the bottom of the sea, கடலின் ஆழத்திற்கு செல்லுவான். but the next minute he will say, rejoice in the Lord. அடுத்த நேரம் சொல்லுவான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று. Everybody went through this kind of depression. எல்லாரும் இதை போற மன அழுத்தத்தின் நிலைக்கு சென்றுதான் வந்தார்கள். So much so our families are also being stressed with these kind of emotions. அப்படியே தான் நம்முடைய குடும்பங்களும் இப்படிப்பட்ட பாரத்தினாலே அழுத்தப்பட்டு இருக்கிறது. Take Job for example. யோபுவை பாருங்கள். You all know his story. அவருடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். He said, I cursed the day I was born. நான் என்னுடைய பிறந்த நாளை நான் சபிக்கிறேன் என்று சொன்னான். His wife said, die. அவருடைய மனைவி சொன்னா, செத்து போப்பா. It's enough. So much of trouble, so much of depression. அதிகமான இக்கட்டுகள், அதிகமான மன அழுத்தம், போதும் போதும். But then he revived himself. ஆனால் அதற்கு பின்பு தன்னைத்தானே அவன் உயிர்ப்பித்துக் கொண்டான்.
Every family has gone through these kind of ஒவ்வொரு குடும்பமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்துதான் There சென்றிருக்கிறது. are so many examples if you sit and meditate the word of God, how deep people of God were put into so much of stress. நாம் தேவ வார்த்தையை மிக கவனமாக உட்கார்ந்து தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால் தேவ மக்கள் எத்தனை பேர் இவ்வளவு ஆழமான மன அழுத்தத்திற்குள் எத்தனை முறை கடந்து சென்று வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடியும். Take Jonah for example. குறிப்பாக யோனாவை பாருங்கள். He went and sat and he didn't know what to do. Even for the tree he started weeping. அவன் அங்கே போய் உட்கார்ந்தான், என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. அங்கே உலர்ந்து போன கருகி போன அந்த மரத்துக்காகவும் அவன் அழுதான். But he revived. ஆனால் அவன் திரும்பவும் உயிர்ப்பித்துக் கொண்டான் தன்னை. My dear brothers and sisters, என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, today the most important cross or a most stressful cross on today's family is conflicting emotions. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மிக மோசமான நம்மை மிகவும் அழுத்தும் ஒரு சிலுவை என்று சொன்னால் அது நம்முடைய உணர்வுகளின் முரண்பாட்டின் சிலுவை. Social pressure, நாம் சமுதாயத்திலிருந்து வருகிற அழுத்தம், neighbors pressure, நம்முடைய அயலகத்தார் இடத்திலிருந்து வருகிற அழுத்தம். everywhere we turn around we feel so depressed looking at most of the time false. நம்மை சுற்றி பார்ப்போம் என்று சொன்னால் அநேக நேரத்திலே நமக்கு அழுத்தத்தை கொடுக்கிற அநேக பொய்களைத்தான் நாம் பார்க்கிறோம். But you know what the Bible says? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? You know how Bible advises to deal with these kind of depressions or conflicting emotions? இப்படிப்பட்ட மன அழுத்தத்தின் சூழ்நிலையை, வேறுபட்ட உணர்வுகளை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? In one line it says, do not be anxious about anything. ஒரே வார்த்தையிலே சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். Do not be anxious about anything. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். There is no exclusion in that. அதுல எந்த விதமான வேறுபாடும் இல்லை. There is no comma only these things you avoid. இது இந்த காரியங்களை மட்டும்தான் நீங்கள் விட்டுவிட வேண்டும், மற்ற எல்லாத்திற்கும் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. தெளிவாக சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். Very flat response, do not be anxious about anything. We read that in Philippians 4 chapter 4 verse 6. நேரடியான ஒரு வார்த்தை. பிலிப்பியர் 4வது அத்தியாயம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். Read Psalm 34:17. சங்கீதம் 34:17 வாசியுங்கள். The righteous cry out, நீதிமான் கூப்பிடுவான், and the Lord hears them. தேவன் அவனை கேட்பார், அவன் கூக்குரலை கேட்பார். The Lord is close to broken hearted, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். and saves those who are crushed in spirit. தங்களுடைய இருதயத்திலே நொறுக்கப்பட்டவர்களை அவர் மீட்கிறார். My dear brothers and sisters, if you are going through that crushed spirit of depression, நீங்கள் ஒருவேளை நொறுங்குண்ட முறிக்கப்பட்ட இருதயம் உள்ள ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் if you are going through that anxiety of broken heartedness, நீங்கள் உடைந்த இருதயம் என்கிற அந்த கவலையினாலே உந்தப்பட்டிருப்பீர்கள் if you are என்றால், so depressed by your work performance, உங்களுடைய வேலையிலே நீங்கள் வேலை செய்கிற விதத்தினாலே நீங்கள் அதிகமாக மன அழுத்தத்திற்குட்பட்டிருப்பீர்கள் if you என்றால், are so much burdened by the family responsibilities, உங்களுடைய குடும்பத்தின் பொறுப்புகளினாலே நீங்கள் அதிக பாரமுடையவர்களாய் இருப்பீர்கள் this என்றால், is what the word of God இந்த says. வேத வார்த்தை இப்படித்தான் சொல்கிறது. The righteous cry out, but the Lord has heard that prayer. நீதிமான் கூப்பிடுவான், தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்பார். The Lord is close to broken hearted, நொறுங்குண்ட இருதயம் உடையவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். and he saves those who are crushed in spirit. அவர்கள் இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு பொட்டவர்களை அவர் ரட்சிக்கிறார். This cross of conflicting emotions will fade away. இப்படிப்பட்ட உணர்வுகளினால் வருகிற முரண்பாடுகளை தேவன் கண்டிப்பாக துடைத்தெறிவார். Do not let your heart down. உங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போக வேண்டாம். Whatever the depressing situation it is, எப்படிப்பட்ட மன அழுத்தத்தின் சூழ்நிலையாக God இருந்தாலும் is close to your heart. தேவன் உங்களுடைய இருதயத்திற்கு அருகாமையிலே இருக்கிறார். No matter how much ever your heart is broken, உங்களுடைய இருதயம் எவ்வளவு அதிகமாக நொறுக்கப்பட்டிருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். no matter how much ever your spirit is crushed, உங்களுடைய ஆத்துமா எவ்வளவு அதிகமாக நசுக்கப்பட்டிருந்தாலும் the சரி, word of God says very clearly, God has heard that prayer. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. This cross will be removed. இந்த சிலுவை அகற்றப்படும். Cross of conflicting emotion. உணர்வுகளின் முரண்பாட்டின் சிலுவை. The second cross we want to meditate today is இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய இரண்டாவது சிலுவை, cross of companionship. தோழமையின் சிலுவை. 4 members in a family, குடும்பத்திலே 4
அங்கத்தினர்கள், very small family, ஒரு சின்ன குடும்பம், nuclear family, சிறிய குடும்பம், தனி குடும்பம், but each one in four corners. ஆனா வீட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையில். What are they doing? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? Only mobile. மொபைல். I am married to this mobile. இந்த மொபைலை நான் திருமணம் செய்து கொண்டேன். You wake up in the morning for toilet. காலையிலே கழிவறைக்கு செல்லும் பொழுது மொபைல். Before that you need to check up WhatsApp status. அதற்கு முன்னதாக அந்த எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் பார்த்துடணும். After coming out of the bathroom, some people take it there also. சிலர் கழிவறைக்குள்ளும் எடுத்து செல்கிறார்கள். சிலர் கழிவறையிலிருந்து வந்த உடனே, if you ask them, they are saying we are saving time. நாங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள். You need to know what is your status. ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிய விரும்புகிறீர்கள்? Not your status, other status. உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிட்டா பரவாயில்ல, இன்னொருத்தருடைய ஸ்டேட்டஸை பார்ப்பதில் அவ்வளவு ஆர்வம். If you put your status, you are more curious to know what others thought about your status. ஒருவேளை உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்க போட்டீங்கன்னா அதுல இன்னும் அதிகமான ஆர்வம். என்ன? என்னுடைய ஸ்டேட்டஸை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? The most depressing thing about WhatsApp is they removed the 2 blue ticks and made the provision to give 2 gray tickets. இன்றைக்கு அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற மிக ஒரு துக்ககரமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 2 ப்ளூ டிக்கையும் எடுத்துட்டு இன்றைக்கு அந்த 2 கிரே டிக்கை போட்டு இருக்கிறார்கள். I don't know why they did that. அது எதுக்கு பண்ணாங்க தெரியல. Whether they read the message or not, how much of anxiety. அவங்க நான் அனுப்புன அந்த மெசேஜை பார்த்தாங்களா இல்லையா, அதே ஒரு பெரிய கவலை. Hundreds of good morning we get, not even one original good morning. All forwarded good mornings. 100க்கும் அதிகமான காலை வணக்கங்கள். அதுல ஒன்று கூட ஒரிஜினல் இல்லை, எல்லாமே டூப்ளிகேட் ஒரிஜினல் தான். That also we read very sincerely. அந்த டூப்ளிகேட் ஒரிஜினல்லையும் நம்ம ஒரிஜினலா உண்மை போல வாசிக்கிறோம். And that too sometime you give opinion, brother what good morning you sent, it was very nice. சில நேரத்தில் அதுக்கு நம்முடைய கருத்தையும் தெரிவிக்கிறோம். என்ன நீங்க அனுப்புனீங்க பாருங்க, அந்த குட் மார்னிங் போல ஒரு குட் மார்னிங் கிடையவே கிடையாது. அந்த மார்னிங் எப்படி இருந்தது யாருக்கு தெரியும்? They will be wondering which good morning. அனுப்புனவனுக்கு தெரியாது நீங்க எந்த குட் மார்னிங் சொல்றேன்னு. Digital devices are making us more and more lonely. இந்த டிஜிட்டல் டிவைஸ் எல்லாம் நம்ம இன்னும் அதிகமாக தனிமைக்குள் தள்ளுகிறது. We are becoming more and more lonely under the same roof, all so close together yet so far. ஒரே கூரைக்குள்ளாக நாம் மிகவும் நெருக்கமாக இருந்தாலும், அதே கூரைக்குள்ளாக சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிலும் நாம் ஒருவரை விட்டு ஒருவர் தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I still remember one beautiful cartoon I saw. நான் பார்த்த ஒரு நல்ல கார்ட்டூன் எனக்கு நினைவு வருகிறது. One father is sending email to his daughter, please come, breakfast is ready, who is in the first floor. தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற தன்னுடைய மகளுக்கு தன் தகப்பன் இமெயில் அனுப்புகிறார். என்ன தெரியுமா? சிற்றுண்டி காலை சிற்றுண்டி ரெடியா இருக்குது, சாப்பிடவா அப்படின்னு சொல்லி. We do it many a times, even in our work spot we say. நம்முடைய வேலை தளத்துல அநேக நேரத்தில் அப்படி செய்கிறோம். Next room. அடுத்த அறை. My colleague is in the next room. என்னுடைய உடன் வேலை செய்கிறவர் அடுத்த அறையில் இருக்கிறார். Please call me when time permits. நேரம் கிடைக்கும் பொழுது தயவு செய்து எனக்கு ஒரு கால் கொடுங்கள். Happy birthday wishes comes. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Especially in the group. அது அந்த குழுவிலே வருகிறது. Sometimes you copy the message what somebody said, that the same wish. ஏற்கனவே யாரோ சொன்ன ஒரு வாழ்த்து, அந்த வாழ்த்தை காப்பி அடித்து அப்படியே நாம் அனுப்புவோம். And still there are very sharp people in that group also. அதுலயும் சில கூர்மையான நபர்கள் அந்த குழுக்களில் இருக்கிறார்கள். They will reply to that message, hey this message is copied from there. அவர்கள் என்ன பதில் அளிப்பார்கள் என்று சொன்னால், இந்த குறுஞ்செய்தி என்பது அதுல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது என்பார். But you know, God created family and said it is not good for man to be alone. ஆண்டவர் எதற்காக குடும்பத்தை ஏற்படுத்தினார் தெரியுமா? மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்றுதான் அவர் இந்த திருமண பந்தத்தையும் இந்த குடும்பத்தையும் ஏற்படுத்தினார். God created a wife but we replaced it with mobile. ஆண்டவர் தேவன் மனைவிகளை நமக்கு ஈவாக கொடுத்தார். ஆனால் அந்த ஈவை ஈவென்று தள்ளிவிட்டு நாம்
நம்முடைய மொபைலை திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம், மனைவிகளாக்கி இருக்கிறோம். God came in the evening cool to sit and talk. அந்த மாலையின் குளிர்ந்த நேரத்திலே அவர்களோடு உரையாடும்படியாக தேவன் வந்தார். Today when you are coming in from the work, till you reach, wife sends a message, please buy tomato and come. நீங்கள் வேலையிலிருந்து திரும்ப வருவதற்குள்ளாகவே வழியில இருக்கும் பொழுதே உங்களுடைய மனைவி உங்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், தயவு செய்து தக்காளி வாங்கி வரவும். Will I ride the bike or will I read the message? நான் பைக் ஓட்டவா இல்லை என்றால் இந்த செய்தியை படிக்கவா? The first question when you reach home is, did you buy what I asked you to buy? வீட்டுக்கு வந்த உடனே முதல் கேள்வி, நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தியா? How many times should I call you? எத்தனை முறை உனக்கு நான் ஃபோன் பண்ணணும்? What is busy you are there? என்ன அவ்வளவு பிஸியாப்பா நீ? Cross starts even before you enter the room. நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே சிலுவை ஆரம்பிச்சிருது. Cross of companionship. தோழமையின் சிலுவை. Loneliness. தனிமை. Digital addiction. அந்த டிஜிட்டல் டிவைஸுக்கு நம்ம அடிமையாகி விடுகிறோம். We never heard all these terms, digital addiction and all, we never heard. 5 years 10 years back it was not there. டிஜிட்டல் அடிமைத்தனம் என்பதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் கேள்விப்படாத சொற்றொடர். But today it is so prevalent in the families. ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே அது மிகவும் சகஜமாக இருக்கிறது. Breaking the families apart. அது குடும்பங்களை உடைத்தெறிகிறது. It is changing God's idea about the family. குடும்பத்தை குறித்த தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை அது பாழாக்குகிறது. So much loneliness even when we are amidst our own family. நம்முடைய குடும்பத்தின் மக்கள் மத்தியிலே இருக்கும் பொழுதே நாம் தனிமையிலே தடுமாறுகிறோம். You know what happened at Tower of Babel? பாபேல் கோபுரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? Just one small thing, they couldn't talk to each other. ஒரு சின்ன காரியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியல. Gone, finished. அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. Disintegrated. அவ்வளவுதான் அங்க பிரிவினை. That's what will happen to a family. அதுதான் நம்முடைய குடும்பத்திலும் நடக்கும். When communications break down, நாங்கே தொடர்புகள் முறியும் பொழுது, when talking to each other breaks down, ஒருவருக்கு ஒருவரான உரையாடல் உடைந்து போகும் பொழுது, you get into loneliness first. நீங்கள் முதலாவது தனிமைக்குள் செல்லுகிறீர்கள். Then you disintegrate. அதற்கு பின்பு பிரிவினை தான். I think Isaac and Rebecca is the best example for such breakdown of communication. அப்படிப்பட்ட முறிவுக்கு உடைவிற்கு நல்ல ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது ஈசாக்கும் ரெபேக்காவும் தான். Just imagine if only Isaac and Jacob had talked to each other about plan to bless the younger fellow. ஒருவேளை இங்கே ஈசாக்கும் ரெபேக்காவும் அவர்கள் இருவரும் சேர்ந்து இணைந்து உட்கார்ந்து அந்த இளையவனை ஆசீர்வதிப்பதற்காக அவர்கள் சரியாக ஆலோசனை செய்திருப்பார்கள் என்றால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். Things might have been very different. அங்கே காரியங்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்திருக்கும். But that communication never happened. அந்த ஒரு உரையாடல் நடைபெறவில்லை. That is not even Isaac's choice. அது ஈசாக்கினுடைய தெரிந்தெடுப்பும் அல்ல. It was God's choice. அது தேவனுடைய தெரிந்தெடுப்பு. God already said the younger one will be ruling. அது ஆண்டவர் ஏற்கனவே பிறக்கும் போதே சொல்லிவிட்டார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று. It is already decided by God. அது தேவனாலே தீர்மானிக்கப்பட்டது. And who knows about this? Rebecca knows this. இது ரெபேக்காவுக்கு இது நன்றாகவே தெரியும். But what a pathetic situation that that conversation, that discussion never happened in the family. ஆனால் அவருடைய குடும்பத்திலே அதை குறித்தான கலந்துரையாடல் நடைபெறாமலே இருந்தது. எவ்வளவு துக்ககரமான ஒரு சங்கதி. How many times in our own families conversations don't happen? நம்முடைய குடும்பத்திலும் எத்தனை முறை இப்படியான கலந்துரையாடல்கள் நடைபெறாமலே இருந்திருக்கிறது. Therefore we miss what God has already ordained for us. நம்முடைய குடும்பத்திற்காக ஏற்கனவே தேவன் திட்டமிட்ட தீர்மானித்த காரியங்களை அவ்விதமாக நாம் சேர்ந்து விவாதிக்காததினாலே நாம் ஏற்கனவே இழந்து விட்டு இருக்கிறோம். Not only that, Esau and Jacob, they also did not communicate with each other. ரெபேக்காவும் ஈசாக்கும் அவர்கள் கலந்துரையாடல் செய்யவில்லை, விவாதிக்கவில்லை. இங்கே ஏசாவும் யாக்கோபும் மாதிரி அதை செய்திருக்கலாம், அவர்களும் அதை செய்ய மறந்து விட்டார்கள். At least after the incident, those two brothers should have sat together and said, hey, this has happened, let's forget. Some conversation. They never ever resolved that situation. அந்த சம்பவத்திற்கு பிறகாவது இரண்டு சகோதரர்களும் கூடி சேர்ந்து
விட்டு எப்பா இப்படி நடந்து விட்டது சரி, இதை மறந்து நாம் முன்னேறி செல்வோம் என்று போயிருக்கலாம். அப்படி செய்யவே இல்லை. I think all the four of us in that house never spoke to each other. அந்த வீட்ல இருந்த 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலன்னு தான் நான் நினைக்கிறேன். There doesn't seems to have any conversation. எந்த விதமான உரையாடலும் அவர்கள் மத்தியில நடந்ததை போல காணப்படவில்லை. Have you ever wondered how Esau would have treated Isaac and Rebekah after this incident? இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு ஏசா ரெபேக்காவையும் அந்த யாக்கோபையும் எப்படி நடத்தியிருப்பான் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடிகிறதா? Isaac was already failing in his eyesight. ஆங்க ஏற்கனவே ஈசாக்குக்கு கண் பார்வை குறைந்து கொண்டே போகிறது. They are very advanced in age. அவன் வயதிலே மிகவும் முதிர்ந்தவனாகி விட்டான். I am not at all sure how Esau would have kept them at their old age. அந்த அவர்களுடைய அந்த வயதான காலத்தில் ஏசா அவர்களை எப்படி நடத்தி இருப்பான், எப்படி கவனித்து இருப்பான் என்று என்னால ஊகிக்க முடியவில்லை. Probably Rebekah loved Jacob a lot. That's why she went into that mode. ஒருவேளை ரெபேக்கா யாக்கோபை மிகவும் அதிகமாக நேசித்து இருப்பாள், அதனால் தான் அவள் அப்படி செயல்பட்டாள். But you know what is a pathetic situation? ஆனால் பரிதாபகரமான நிலைமை என்ன தெரியுமா? Even after that she couldn't even see Jacob. இப்படியெல்லாம் நடந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண பிறகும் தன்னுடைய சாகிற வரைக்கும் யாக்கோபை ரெபேக்கா பார்க்கவே இல்லை. Jacob couldn't have seen his mother. யாக்கோபும் தன்னுடைய தாயை பார்க்கவே இல்லை. So sad. எவ்வளவு துக்கமான காரியம். A mother who tried her level best to cheat her own husband for the sake of the son was not there when she closed her eyes. தன்னுடைய மகனை அதிகமாக நேசித்ததினாலே தன்னுடைய சொந்த கணவனையே ஏமாற்றின அந்த தாய் அவள் கண் மூடுகிற பொழுது அவள் கண்மணியை போல பாதுகாத்த நேசித்த அந்த செல்வ புத்திரனை அவளால் பார்க்க முடியவில்லை. I don't know whether Isaac and Rebekah spoke to each other after that. அதற்கு பிறகு ஈசாக்கும் ரெபேக்காவும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை. I don't know whether Esau spoke to Rebekah or Isaac also after that. இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு ஏசா ரெபேக்காவோடோ இல்லை என்று சொன்னால் ரெபேக்காளோடோ இல்லை என்று சொன்னால் ஈசாக்கோடோ பேசினானோ என்னவோ எனக்கு தெரியாது. But that entire family probably disintegrated. அந்த முழு குடும்பமே உடைந்து போனது, சிதறி போனது. Just because of loneliness. தனிமையின் காரணமாக இதெல்லாம் நடந்தது. Cross of companionship. தோழமையின் சிலுவை. We are not talking enough. நாம் பேச வேண்டிய அளவு பேசுவதில்லை. We fight enough. நாம் அதிகமாக சண்டை போடுறோம், ஆனா பேச வேண்டிய அளவுக்கு பேசுவதில்லை. But we don't talk enough. ஆனால் பேச வேண்டிய அளவிற்கு பேசுவதில்லை. Proverbs chapter 10 verse 11 says, நீதிமொழிகள் 10வது அத்தியாயம் 11வது வசனம். The mouth of the righteous is a well of life. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. The mouth of the righteous is a well of life. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. If you are a good companion, நீங்கள் ஒருவேளை ஒரு நல்ல தோழமை உள்ளவராய் இருப்பீர்கள், dedicated to your family, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், what words come out of your life, what word comes out of your mouth should bring so much of life into the family. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களுடைய குடும்பத்திற்கு ஜீவன் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். The next part of the verse says, but the violence covers the mouth of the wicked. ஆனால் அதனுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். What words do we speak in the family? நம்முடைய குடும்பத்திலே நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? Is cutting down the relationship and making into loneliness? அது நம்முடைய உறவுகளை உடைத்து நம்மை தனிமைக்கு தள்ளுகிறதா? Is the digital addiction you are in is actually separating you? நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிற இந்த டிஜிட்டல் காரியங்கள் நம்மை பிரிக்கின்றதா? Is your busy schedule disintegrating your family? நாம் மிகுதியான வேலை பளுவை உடையவர்களாய் இருக்கிறதுனாலே அது நம்முடைய குடும்பத்தை பாதித்து பிரிக்கிறதா? James 1:9 says, swift to hear.
யாக்கோபு 1வது அத்தியாயம் 9வது வசனம் சொல்கிறது, கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள் என்று சொல்லி. Give more time to listening. கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள். Build that companionship. அந்த தோழமையை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். Remove the loneliness. தனிமையை அகற்றுங்கள். We know King David, what happened when he was lonely on the rooftop. அரசனாகிய தாவீது தனிமையாக உப்பரிக்கையிலே உலாவின போது என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். Cross of companionship. தோழமையின் சிலுவை. Beware of this cross. இந்த சிலுவைக்கு எச்சரிக்கையாயிருங்கள். You have to work towards building companionship, building relationship within the family. நம்முடைய உறவுகளையும் தோழமையும் நம்முடைய குடும்பங்களிலே கட்டுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். As I said in the beginning, there are so many factors which are influencing and pushing us into loneliness these days. இந்த நாட்களிலே நம்மை தனிமையிலே தள்ளுகிற அநேக காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. Cross of conflicting emotions, உணர்வுகளின் முரண்பாட்டின் சிலுவை. cross of companionship, தோழமையின் சிலுவை. The third cross we see in today's family is cross of consensus. நாம் ஒருமைப்பாட்டின் சிலுவை. Cross of consensus. ஒருமைப்பாட்டின் சிலுவையிலே ஒற்றுமையின் சிலுவை. Agreements. நாம் ஒருவருக்கொருவர் ஒத்து போவது. Very, very difficult in families these days. இன்றைக்கு குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒத்து போவது என்பது மிகவும் அபூர்வமாய் போய்விட்டது. We are unable to tolerate each other. ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ள முடியவில்லை. We are unable to bear each other. ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. We are unable to compromise with each other. ஒருவரோடு ஒருவர் ஒத்து போக முடியவில்லை. In almost every aspect there seems to be disagreements. ஒவ்வொரு காரியத்திலும் அங்கே நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. Different interpretations. வேறு வேறு விதமான நாம் அதை விளக்குகிறோம். These are all available in the world. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது உண்மைதான். You see, whatever news comes out has so many interpretations by the news channel. நீ இன்றைக்கு இங்கே செய்திகளிலே வருகிற ஒவ்வொரு செய்திக்கும் வேறு வேறு வித்தியாசமான விளக்கங்கள் ஒவ்வொரு நியூஸ் சேனலும் கொடுக்கிறது. You go into churches today, we see so many different interpretations for the word of God. நாம் ஒருவேளை சபைகளுக்கு போவோம் என்றால் சபைகளிலும் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமான வியாக்கியானத்தை கொடுக்கிறது. And even in the families, for every word you spell out, there seems to be so much of interpretations, reading between the lines, which is happening in today's family. குடும்பத்திலும் கூட பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேறுபட்ட அங்கே வியாக்கியானங்களும் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டு குடும்பங்கள் விளங்காமல் போய் கொண்டிருக்கிறது. We are unable to come to any agreement. எந்த விதமான காரியத்திலும் நம்மாலே ஒத்து போக முடியவில்லை. Whether the matter is a small matter or a big matter, we are unable to say, okay, fine, let it be according to your way. சின்ன காரியமோ பெரிய காரியமா இருக்கட்டும், சரி நீங்க நினைக்கிற மாதிரியே இருக்கட்டும் என்று சொல்ல ஒருவருக்கும் மனது வருவதில்லை. We have lost the spirit of giving room for others. மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க நாம் மறந்து விட்டோம். There are so many conflicts even with the spiritual interpretation within the family. குடும்பத்திலே ஆவிக்குரிய காரியங்களை வியாக்கியானப்படுத்துவதிலே கூட வேறுபாடுகள் இருக்கின்றன. I still remember my young days. என்னுடைய இளமை காலத்தை நான் நினைவு கூறுகிறேன். My father's favorite songs were of Saral Navaraji. எங்களுடைய தகப்பனாருக்கு மிக பிடித்தமான பாடல்கள் எல்லாம் சகோதரி சாராள் நவரோஜி பாடின பாடல்கள். And the most hated songs for me is Sister Saral Navaraji. இது எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத பாடல் என்று சொன்னால் சாராள் நவரோஜி அவர்களுடைய பாடல்கள். Every other song she sings is about cross. அவர்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலுமே சிலுவையை குறித்தது. Every song is a very slow silent song. அவருடைய எல்லா பாடலுமே மிகவும் மெதுவாக நிதானமாக பாடப்படுகிற பாடல்கள். I never had a mobile. அந்த நாட்களிலே எனக்கு மொபைல் இல்ல. Only tape recorder. டேப் ரெக்கார்டர்ல தான் பாட்டு கேட்கணும். That too my father will say, put that cassette, rewind the song and put it. எங்க அப்பா சொல்லுவாரு, அந்த கேசட்டை போடுறா, அதை ரீவைண்ட் பண்ணி திருப்ப போடுறான்னு வர. Saral Navaraji, I didn't understand why at all she sang those songs. சாராள் நவரோஜி எதுக்கு தான் அந்த பாட்டை பாடினாங்களோ அப்படின்னு நான் அவ்வளவு அதிகமாக அவர்களை வெறுத்தேன். So
much of hatred I had. அவர்கள் மீது அவ்வளவு வெறுப்பு. I never liked any of those songs, but my father made me to sing all those songs. எனக்கு அவருடைய பாட்டிலே பாடல்களிலே ஒன்று கூட பிடிக்காது. ஆனா எங்க அப்பா அந்த பாடல்களில் அனைத்தையும் என்னை பாட வைப்பார். I tried the same technique with my children today. இதே டெக்னிக்கை என் பிள்ளைகளிடத்துல இன்றைக்கு நான் பயன்படுத்த முயற்சி செய்தேன். Because today I like Saral Navraj songs. இன்றைக்கு எனக்கு சாராள் நவரோஜி பாட்டு ரொம்ப பிடிக்கும். So I said, hey, they are very beautiful songs, meaningful songs. நான் அவரிடத்துல சொன்னேன், இவைகள் எல்லாம் மிக நேர்த்தியான பாடல்கள், பொருள் நிறைந்த பாடல்கள். Daddy, what beat is this, Daddy? அப்ப என்ன பீட் இது? There is nothing in that song. இந்த பாட்டுல ஒண்ணுமே இல்லையே. And for half of the song, what they are singing, I don't know also. அந்த பாட்டுல பாதி அவங்க என்ன பாடுறாங்கன்னு எனக்கு புரியவே புரியாது. All the more is now language barrier. அதை விட பெரிய பிரச்சனை மொழி பிரச்சனை. Daddy, they are singing pure Tamil song, Daddy. We are not able to understand anything. அவங்க பாடுறதெல்லாம் செந்தமிழ்ல பாடுறாங்க. எனக்கு இந்த செந்தமிழ் எல்லாம் எனக்கு கொஞ்சமே புரியாது. Of course, I am telling it very politely. நான் இதை மிக கொஞ்சம் கௌரவமா மரியாதையா சொல்றேன். My children are not so polite with me. என்னுடைய பிள்ளைகளே எனக்கு இவ்வளவு பொலைட்டா எல்லாம் சொல்றது இல்ல. Daddy, இவ்வளவு இனிமையாக கனிவாக சொல்லுவதில்லை. I don't remember any day telling this to my dad. எங்க அப்பாட்ட இப்படி எல்லாம் நான் சொன்னனா இல்லையான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியவில்லை. Agreement, yeah, okay daddy, we will sing. சரிப்பா, நீங்க சொல்றீங்க, பாடிடுவோம். This is the song today in evening service we are going to sing in church. That's all, everybody will sing. இன்றைக்கு மாலை ஆராதனையிலே சபையிலே இந்த பாட்டை தான் பாட போகிறோம் என்று நான் சொன்னால் உடனே அப்பா சொன்னா உடனே எல்லாரும் பாடி விடுவார்கள். I am sure that most of the families sitting here also had the similar experience. இங்கே உட்கார்ந்து இருக்கிற குடும்பங்களில் அநேகருக்கு இதே விதமான அனுபவம் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். Greatest conflict in your mind is, why is it my children are not like that? என்னுடைய பிள்ளைகள் ஏன் என்னை போல இல்ல அப்படின்றதா இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை. I was so agreeing to my parents. எங்க பெற்றோர் என்ன சொன்னாங்களோ அவைகள் எல்லாவற்றையும் நான் அப்படியே கேட்டேனே. I never disobeyed my parents. என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததே இல்லையே. First of all, I had no choice. எனக்கு வேற வழி இல்ல. Very limited choice. வேற ரொம்ப குறை தெரிந்தெடுப்புகள் தான். But today there is so many choices. ஆனால் இன்றைக்கு தெரிந்தெடுப்புகள் அதிகமாக இருக்கிறது. So children are unable to disagree with the father and mother. அதனால இன்றைக்கு பிள்ளைகள் மிக எளிதாக தன்னுடைய பெற்றோர்களோடு கூட அவருடைய காரியங்களை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். Wife is unable to agree with the husband. மனைவிகள் கணவன்மார்களோடு ஒத்து போக முடியவில்லை. Husband is unable to agree with the wife. கணவனாலே மனைவியோடு கூட ஒத்து போக முடியவில்லை. அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. To bring into one consensus in the family itself is big trouble, and henceforth there is so much of pain in that. குடும்பத்துல ஒரு சின்ன காரியத்தை ஒரு சின்ன காரியத்தில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, ஒருவரை ஒருவர் ஒப்புக்கொள்வதிலே பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது. அதனால குடும்பத்தின் பிரச்சனை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. Today's families are struggling even in spiritual matters. இங்கே ஆவிக்குரிய காரியங்களிலும் கூட இன்றைய குடும்பங்கள் அதிகமாக கஷ்டப்படுகிறது. Leave alone, let alone other issues. Even in spiritual matter, coming to a consensus is becoming a cross in the family. மற்ற காரியங்களை விட்டு விடுங்கள், ஆவிக்குரிய காரியங்களிலே கூட ஒத்து போவது என்பது இன்றைக்கு குடும்பங்களிலே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. The ark of the Lord was brought. அங்கே தேவனுடைய பெட்டி கொண்டு வரப்பட்டது. The king forgot. In the joy, he danced before that. அந்த அரசன் தன்னுடைய நிலைமையை மறந்து தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நடனமாடினான். He should have been so much dreaming about that. அந்த பெட்டியை குறித்து அவனுக்கு அதிகமான கனவுகள் இருந்தது. He would have thought how to bring it, what kind of planning he might have done. அவன் அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து அதிகமாக திட்டமிட்டு இருப்பான். When that day came, David forgot himself and then he danced before the Lord. அந்த நாள் வந்த பொழுது தாவீது தன்னைத்தானே மறந்து தேவனுக்கு முன்பாக நடனமாடினான். What was the response from the wife? மனைவியிடத்தில் இருந்து வந்த பிரதிக்கிரியை என்ன? Hey, what you are dancing? என்னடா நாட்டம் போடுற நீ? Before my servants, what kind of dance you are dancing? என்னுடைய வேலையாட்களுக்கு பணிப்பெண்களுக்கு முன்பாக நீ எப்படிப்பட்ட டான்ஸ் பண்றப்பா? Can't you be little decent? You are the king. நீ ஒரு அரசன், கொஞ்சம் டீசென்ட்டா இருக்க தெரியாதா உனக்கு?
disagreement. அங்கே ஒரு ஒத்துப்போகாத நிலைமை. That is a spiritual matter. அது ஒரு ஆவிக்குரிய காரியம். That is supposed to be a rejoicing day. அது ஒரு மனமகிழ்ச்சி நாளா இருக்க வேண்டியது. But disagreement. ஆனால் அங்கே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கருத்து வேறுபாடு. That continued, by the way. அது தொடர்ந்தது. David came back into the house. தாவீது வீட்டிற்கு வந்தான். Again she blasted him. அவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டினாள். Only so much is written in the Bible. We don't know what was the actual thing. அவ்வளவுதான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. உண்மையாக அது என்ன நடந்தது நமக்கு தெரியல. But you can imagine. உங்களுடைய கற்பனையை கொஞ்சம் பறக்க விடுங்கள். Not imagine, you can reiterate what you would do. அந்த ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். Such disagreements are today, even in today's family. இன்றைய குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. Judges chapter 11 talks about Jephthah. நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அத்தியாயம் யெப்தாவை குறித்து பேசுகிறது. His own brothers and sisters said, "You're from a different mother, so we don't need you." அவனுடைய சகோதர சகோதரிகளே அவனை பார்த்து சொன்னார்கள், நீ வேறு ஒரு தாய்க்கு பிறந்தவன், நீ எங்களுக்கு வேண்டாம். No consensus in the family. குடும்பத்திலே எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை, ஒத்துக்கொள்ளுதலும் இல்லை. But you know what the Bible tells us? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Be completely humble. நீங்கள் முற்றிலும் தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள். Gentle. நீங்கள் மென்மையானவர்களாயிருங்கள். Patient. தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். Bearing with one another. ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். Make every effort. எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுங்கள். To keep the unity of spirit through the bondage of peace. அங்கே சமாதானத்தின் கட்டின் மூலமாக நம்முடைய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். Ephesians chapter 4 verse 2 to 3 says so. எபேசியர் 4வது அத்தியாயம் 2வது 3வது வசனங்கள் அதை சொல்லுகிறது. Be completely humble. முற்றிலுமாக தாழ்மையாயிருங்கள். Ready to come to a consensus. நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். Ready to understand the other's argument. மற்றவர்களுடைய விவாதத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். Ready to understand others' justice. அவர்களுடைய நியாயத்தை புரிந்து கொள்ளுங்கள். Why they want to do that? அதை ஏன் அவர்கள் செய்ய Why விரும்புகிறார்கள்? is he or why is she saying so? அவனோ அவளோ ஏன் அதை Why சொல்லுகிறார்கள்? is my children reacting like this? அவர்கள் ஏன் இவ்விதமாக எதிர்வினையாற்றுகிறார்கள்? We don't take any effort to bring into a consensus in the family. நம்முடைய குடும்பத்திலே ஒரு ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதற்கு நாம் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. Many families break at the family prayer itself. குடும்ப ஜெபத்திலேயே अनेक குடும்பங்கள் உடைந்து போகின்றன. Starting from what song to sing itself we break. என்ன பாடலை பாட வேண்டும் என்று தீர்மானிப்பதிலிருந்தே பிரச்சனை ஆரம்பித்து அது உடைவுக்கு நடத்துகிறது. Consensus, agreements, ஒருமைப்பாடு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுவது. Be completely humble. That's the Bible says. முழுமையாக முழுவதுமாக தாழ்த்துங்கள். And gentle. நீங்கள் மென்மையாக இருங்கள். Be patient. நீங்கள் பொறுமையாக இருங்கள். Bearing with one another. ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ளுங்கள். Make every effort to keep unity of the spirit. ஆவியின் ஒருமைப்பாட்டை காப்பாற்றிக் கொள்ள எல்லா முயற்சிகளையும் எடுங்கள். The younger son came one day and told the father, இளைய மகன் ஒரு நாள் தந்தை இடத்துல வந்து சொன்னான், I want to go off. நான் போக விரும்புகிறேன். The father would have battled so much. அவருடைய தந்தை எவ்வளவோ போராடி இருக்க கூடும். The father would have taken so much of effort to advise the son. அவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு எவ்வளவோ முயற்சித்திருக்க கூடும். I could imagine how much effort the father would have taken to make sure that the son is not going to go. மகனை நிறுத்தி வைப்பதற்காக எவ்வளவு அதிகமான பிரயத்தனங்களை முயற்சிகளை இந்த தந்தை எடுத்திருப்பார் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். But he left. ஆனாலும் அவன் வீட்டை விட்டு சென்றான். And he came back in rags. ஆனால் அவன் கந்தை துணி அணிந்தவனாக கந்தலாடையோடு கூட வீட்டிற்கு திரும்ப வந்தான். The father was there, outstretched arm. ஆனால் அங்கே தந்தையோ விரித்த கரங்களோடு கூட அவனை அணைத்துக் கொள்ள ஆயத்தமாக இருந்தார். Ready to agree and embrace him back. அவனை ஏற்றுக்கொண்டு அணைக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். How many times we said we will not talk to each other just because we are unable to agree with each other. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள ஒருவருடைய விவாதத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாததினாலே எத்தனை முறை
ஏய் நான் உன் கூட பேசவே மாட்டேன் என்று சொல்லி பேசாமல் இருந்திருக்கிறோம். There are families who have never ever spoken just because they couldn't agree on something. ஏதோ ஒரு காரியத்திலே அவர்களால் ஒத்துப்போக முடியாததினாலே அவர்களுடைய இறுதி மூச்சு வரையும் ஒருவரோடு ஒருவர் பேசாதிருந்த குடும்பங்கள் அநேகம் இருக்கின்றன. They couldn't see each other even in a family function. ஒரு குடும்ப ஃபங்க்ஷன்ல கூட ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத அளவிற்கு அங்கே கசப்பு. We need to take conscious effort to build, to come to an agreement. இந்த காரியத்திலே ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதற்கு நாம் வேண்டுமென்றே நம்மாலான எல்லா முயற்சிகளையும் மனதளவிலிருந்து எடுக்க வேண்டும். The first cross we studied is cross of conflicting emotion. நாம் முதலாவது படித்த சிலுவை உணர்வுகளின் முரண்பாடுகளின் சிலுவை. The second cross we come across in families is cross of companionship. இரண்டாவது தோழமையின் சிலுவை. The third cross we studied is cross of consensus. மூன்றாவதாக ஒருமைப்பாட்டின் சிலுவை குறித்து பார்த்தோம். Today families are posed with so many choices. இன்றைக்கு குடும்பங்களுக்கு அநேக தெரிந்தெடுப்புகள் இருக்கின்றன. Every individual has so many choices. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தெரிந்தெடுப்புகள் என்பது அநேகமாய் இருக்கிறது. The fourth cross we see in these families are crosses of choices. நாம் குடும்பங்களிலே பார்க்கிற நான்காவது சிலுவை தீர்மானங்களில் இல்லை என்று சொன்னால் தெரிந்தெடுப்புகளின் சிலுவை. So many choices are around us. நம்மை சுற்றிலும் தெரிந்தெடுப்பதற்கு காரியங்கள் அதிகம் இருக்கின்றன. Financial choices, ஒருவேளை பொருளாதார பண விஷயத்தில் இருக்கிற தெரிந்தெடுப்புகள், job choices, நம்முடைய வேலையை குறித்த தெரிந்தெடுப்புகள், school choices, நாம் எந்த பள்ளிக்கு போக வேண்டும் என்ற தெரிந்தெடுப்பு, church choices, எந்த சபைக்கு போக வேண்டும் என்கிற தெரிந்தெடுப்பு. We have been brought with so many choices and every individual has choices. நமக்கு இப்படி அதிகமான தெரிந்தெடுப்புகள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு தனிநபருக்கும் இப்படி வெவ்வேறு விதமான தெரிந்தெடுப்புகள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. Today in the world everywhere we have been taught to gratify our own choices. இன்றைக்கு உலகம் நமக்கு நம்முடைய தெரிந்தெடுப்புகளை நம்முடைய ஆசையை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. This is what the world is teaching us. இதுதான் உலகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது. You should satisfy your choices. You have to make your choices. நீங்கள் உங்களுடைய தெரிந்தெடுப்பை செய்ய வேண்டும். உங்களுடைய ஆசையை நீங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். There is no more family choice. There is an individualistic choice. குடும்ப ஆசை அல்ல குடும்ப தேர்வு என்று ஒன்றுமில்லை. நான் என்னுடைய தனிப்பட்ட தேர்வு என்னுடைய தனிப்பட்ட ஆசை என்பதுதான் முக்கியம். And in order to get that choice, get to that choice, we do so many things. அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாம் அதிகமான காரியங்களை செய்கிறோம். We have so many choices and we want to somehow have that choice only. நமக்கு அதிகமான ஆசைகள் இருக்கிறது. அந்த ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. We all know about Naboth. நாபோத்தை குறித்து நமக்கு தெரியும். There was a fellow nearby him and he had a vineyard. அவன் பக்கத்திலே ஒரு ஏழை இருந்தான். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. And his choice was only that vineyard. அந்த மனிதனுக்கு இருந்தது இந்த ஒரே ஒரு சின்ன திராட்சை தோட்டம். No, his choice. சரி, அவனுக்கு அந்த நாபோத்தினுடைய ஆசை என்ன? இந்த மனிதனுடைய இந்த ஒரே திராட்சை தோட்டத்தை எப்படியாவது எடுத்து விட வேண்டும். He had so many other lands. இங்க அவனுக்கு இன்னும் சுற்றி அநேக நிலங்கள் இருந்தன. He had money even. He was ready to give the money. அவனிடத்திலே அதை பெற்றுக்கொள்வதற்கு பணமும் இருந்தது. But his choice was only this. ஆனால் அவனுக்கோ அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய திராட்சை தோட்டத்தின் மீது தான் கண் இருந்தது. I really don't know why it was so fascinating for him that this is the piece of land he wanted. இந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி தான் எனக்கு வேண்டும் என்று அவன் ஏன் அவ்வளவு பைத்தியமாக இருந்தான் என்று எனக்கு தெரியவில்லை. He was not ready to let go the choice. அந்த ஒரு ஆசையை விட்டு கொடுக்க அவனால் முடியவில்லை. He was not even ready to change the choice. அந்த ஒரு ஆசையை மாற்ற அவனுக்கு விருப்பம் இல்லை. And what was the result? அதனுடைய விளைவு என்ன? Bloodshed after bloodshed. அங்கே ரத்தம் சிந்துதலுக்கு மேலாக ரத்தம் சிந்துதல். The entire family disintegrated. முழு குடும்பமும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது.
we are anchoring our own choices. நம்முடைய ஆசைகளை உறுதிப்படுத்த நாம் மிகவும் உறுதியாய் நிற்கிறோம். We have a wife. குடும்பத்திலே நம்முடைய மனைவி இருக்கிறார். There is a son. நம்முடைய மகன் இருக்கிறான். There is a daughter. நம்முடைய மகள் இருக்கிறாள். We are unable to take their choices. It's only my choice. அவருடைய ஆசைகளையோ அவருடைய அபிப்பிராயத்தையோ பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிப்பதில்லை. என்னுடைய ஆசை, என்னுடைய முடிவு, இதுதான் முடிவானது. That has become a cross in today's family. இன்றைய குடும்பங்களில் அது ஒரு சிலுவையாய் மாறி இருக்கிறது. What I want to do, I want to do. நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை எப்படியாவது செய்தே தீருவேன். To a greater extent, all these have been influenced by whatever we are seeing around. நம்மை சுற்றி நாம் பார்க்கிற காரியங்கள் இப்படிப்பட்ட தாக்கத்தை நம் மீது ஏற்படுத்தி இருக்கிறது. Of all the programs what we see, of all the channels what we see, of all the content what we see in WhatsApp, Instagram, and then YouTube is influencing us to make that own choice. நம்மை சுற்றி நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லா சேனலிலும் வருகிறது. வாட்ஸ்அப்பில் நாம் பார்க்கிற காரியங்கள் இவைகள் எல்லாம் நம்மை இப்படிப்பட்ட தன்னலமான தன்னிச்சையான ஒரு தெரிந்தெடுப்புக்கு, ஆசைக்கு நம்மை தள்ளி விடுகிறது. And what is the result of these choices? இப்படிப்பட்ட சுயநல ஆசையினாலே வருகிற விளைவு என்ன? Families are pushed into financial stress. குடும்பங்கள் பொருளாதார பிரச்சனைக்குள் தள்ளப்படுகிறது. Families are pushed into financial crisis. பொருளாதார இக்கட்டுக்கு தள்ளப்படுகிறது. We are unable to understand the family situation, but rather we want to push down our choice. நாம் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலையை அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் நம்முடைய ஆசையை எப்படியாவது திணிக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம். We are least bothered about others' choice. We are only focused on how to push our own choice. மற்றவருடைய தெரிந்தெடுப்பையோ மற்றவருடைய ஆலோசனையோ நாம் கொஞ்சமும் மதிக்காமல் எப்படியாவது என்னுடைய தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம். Look at Ruth and Naomi. ரூத் மற்றும் நவோமியை பாருங்கள். They were different cultures. அவர்கள் இருவரும் இரண்டு வித்தியாசமான கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். Ruth was given a choice that she can go back. அவள் திரும்பி போவதற்கான ஒரு தெரிந்தெடுப்பும் அவளுக்கு ரூத்துக்கு கொடுக்கப்பட்டது. But the only thing she said is, your God is my God. அவள் சொன்ன ஒரே ஒரு காரியம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். Your country is my country. உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம். Your culture is my culture. உன்னுடைய கலாச்சாரம் என்னுடைய கலாச்சாரம். Your people are my people. உன்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள். She was ready to let go her choice of what she wants to be, and instead she went to Naomi's choice of what it should be. ரூத் என்பவள் தன்னுடைய ஆசையை அங்கே அறவே தியாகம் செய்து தன்னுடைய மாமியாராகிய நகோமியுடைய ஆசையை நிறைவேற்ற தன்னுடைய ஆசையை விட்டு கொடுக்கிறார். That was a family. அதுதான் குடும்பம். A daughter-in-law who was ready to let go her choice to keep up her mother-in-law's choice. தன்னுடைய மாமியாரினுடைய ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக தன்னுடைய ஆசையை அங்கே அவள் பலியாக்க சித்தமாயிருக்கிறாள். If you are a mother-in-law, don't tell your daughter-in-law that she has to let go her choice. நீங்கள் ஒருவேளை மாமியாராக இருப்பீர்கள் என்று சொன்னால் மருமகளிடத்தில் உன் ஆசையெல்லாம் அங்கே நடக்காது அப்படிதான் பிரசங்கி சொன்னாரு. அதனால நான் பிரியப்படுறதை என் ஆசையை நீ எப்படியாவது நிறைவேற்றணும். Please don't do that. தயவு செய்து அதை செய்யாதிருங்க. This is an example. இது ஒரு எடுத்துக்காட்டு. இது எதிர்மாறாகவும் இருக்கலாம். Not necessarily only daughter-in-law has to let go. Sometimes mother-in-law also has to let go. மருமகள் தான் எப்பொழுதுமே விட்டு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அல்ல. மாமியாரும் விட்டு கொடுக்கலாம். The bottom lesson is we have to let go our choice and give priority for others' choice. அதில் நாம் படித்துக் கொள்ளுகிற முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆசையை நம்முடைய தெரிந்தெடுப்பை நாம் தியாகம் செய்து இல்லை என்று சொன்னால் விட்டு கொடுத்து மற்றவருடைய ஆசைக்கு மற்றவருடைய தெரிந்தெடுப்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். It is true that today's work pressure is more. இன்றைக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. It is true that today's work demands us more. நம்முடைய இன்றைய வேலை என்பது நம்மிடத்திலே அதிகமாக நேரத்தை கேட்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. But it is your choice to decide how much you want to give choice for your children, for your family. ஆனால் உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய தீர்மானம். உங்களை பணியில் அமைத்தினாரே அவருடைய தீர்மானம் அல்ல.
It is important for us to decide how much choice, time, how much of that decision we need to take in order to support our family. நம்முடைய குடும்பத்திற்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்க எவ்வளவு நேரம் தேவை என்பதை தெரிந்தெடுக்க வேண்டியது, தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய கடமை. It is very difficult. அது கடினம்தான். I am a standing witness. நான் ஒரு உயிருள்ள சாட்சி. I struggle. நான் இந்த ஒரு பகுதியிலே அதிகமாக போராடுகிறேன். My house is from my university is just 10 kilometers. என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய யூனிவர்சிட்டிக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் தான். Just 10 kilometers of straight road, single one road. ஒரு நேரான ரோட் 10 கிலோமீட்டர் தான். அவர் பெங்களூர்ல இருக்காரு, அதனால தான் 10 கிலோமீட்டர் அவ்வளவு அழுத்தம் திருத்தமா திருப்ப சொல்றாரு. But it takes 1.5 hours. ஆனால் அந்த 10 கிலோமீட்டர் பயணம் செய்வதற்கு 1.5 மணி நேரம் வேண்டும். That service road near my house is hardly 200 meters. அந்த சர்வீஸ் ரோடு, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அந்த சர்வீஸ் ரோடு 200 மீட்டர் இருக்கும். If you want to have a bad evening, ஒருவேளை ஒரு மோசமான மாலை பொழுது உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், you can spend just 45 minutes stuck in the traffic. நீங்கள் 45 நிமிடம் அந்த 200 மீட்டரை கடப்பதற்காக டிராபிக்கில் காத்து கிடக்க வேண்டும். I welcome you all to Bangalore. இதை அனுபவிக்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பெங்களூருக்கு வாங்க. உங்களை கவனிப்பது அசோக்குடைய பொறுப்பு. If you reach my home, நீங்க பத்திரமா பாதுகாப்பா என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை கவனித்துக் கொள்வேன். After that for 200 meters you will decide to go to Hosur and go home. அந்த 200 மீட்டர் தூரத்தை கடந்து வருவதற்கு முன்பாக எப்பா போதும் நான் திருப்பி ஹொசூருக்கு போய் சேலத்துக்கே திரும்பிறேன்னு தீர்மானம் எடுத்து விடுவீர்கள். It only takes 3 hours to come to Salem. அந்த இடத்துல இருந்து சேலத்துக்கு வருவதற்கு வெறும் 3 மணி நேரம் தான் தேவை. But 1.5 hours to come the 10 kilometers from work to home. ஆனால் வேலைத்தளத்திலிருந்து வீட்டிற்கு வருவதற்கு 10 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம். I have no choice. எனக்கு வேற வழியே கிடையாது. But when I come home, ஆனால் நான் வீட்டிற்கு வந்த பொழுது, வீட்டுக்கு வரும்போது, my son, my daughter, my wife want my time. என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நேரம் தேவை, நான் தேவை. Struggling to give that time. அந்த நேரத்தை கொடுக்க நான் கடுமையாக கஷ்டப்படுகிறேன். It should take only 1 minute to decide whether my choice is to simply relax or spend time with them. நான் அவர்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டுமா, இல்லை என்றால் ஓய்வெடுக்க வேண்டுமா என்று தீர்மானிப்பதற்கு 1 நிமிடம் தான் தேவை. I visited somebody recently at their house. ஒரு குடும்பத்தை அவருடைய வீட்டிலே நான் சமீபத்திலே சந்தித்தேன். Their younger daughter, hardly she finished her college and she's working somewhere. அங்கே அவருடைய இளைய மகள் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். And they wanted to introduce her to me. அவளை எனக்கு அறிமுகம் செய்தார்கள். 2 times the father called, please come, please come. 2 முறை அவருடைய தகப்பன் தயவு செய்து வா என்று அழைத்தார். And finally she came. கடைசில வந்தாள். And this is the only statement, sorry, I was unwinding myself. சாரி, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் என்னுடைய வேலையிலிருந்து வந்த அந்த களைப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். Hardly 25 years old. 25 வயது தான். Unwinding myself. களைப்பாற்றி கொண்டிருக்கிறார். I tried this little technique with my family also. என்னுடைய குடும்பத்தில் இந்த டெக்னிக்கை நான் முயற்சி செய்து பார்த்தேன். I called my time. நான் என்னுடைய நேரம் என்று அதற்கு பெயரிட்டேன். I said this is my time, my time. இது எனது நேரம், என்னை தொந்தரவு செய்யாத. Only I know how much of backfire I got for that my time. அந்த my time என்னுடைய நேரம் என்று சொன்னதற்காக I lost all the time after that. அதோடு கூட என் நேரம் எல்லாம் போச்சு. So families require that time. குடும்பங்களுக்கு அந்த நேரம் அவசியம். Very difficult to do that. அதை கொடுப்பது செய்வது என்பது மிகவும் கடினம். I know what it is
What cross I am talking about of choices to make. இந்த தீர்மானங்களை தெரிந்தெடுப்புகளை செய்வதை குறித்த சிலுவையை எப்படிப்பட்ட சிலுவையை குறித்து பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். One shopping. ஒரு ஷாப்பிங் போனா Where to go? எங்க போக? Which shop to go? எந்த கடைக்கு போவது? Each one has the choice. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெரிந்தெடுப்பு ஆசை. One Sunday evening. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை. You want to go out somewhere. கொஞ்சம் நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைத்தோம் என்றால் Where to go? எங்க போறது? You know only this place on earth. இந்த உலகத்துல இந்த பூமியிலே இந்த இடத்தை விட்டா உங்களுக்கு வேற இடமே தெரியாது. Only to this place. Every time you want to go out as a family, you will take us there, buy us something and come back. That's all you are doing. நான் போகணும்னு சொல்றப்பெல்லாம் அந்த ஒரு மாலை விட்டா வேற மாலை கிடையாது. அந்த ஒரு மாலுக்கு தான் கூட்டு போவீங்க. அந்த ஒரு ஃபுட் கோர்ட்ல என்ன கிடைக்குதோ அதை வாங்கி கொடுத்து திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க. இதை விட்டா வேற ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாத. Cross in the family. குடும்பத்தின் சிலுவை. Everyday upma. ஒவ்வொரு நாளும் உப்மா தானா? Do you know that there was a song of a upma itself? உப்மாவை குறித்த ஒரு பாடல் இருக்கிறது தெரியுமா? It's a beautiful song. If you get a chance, try to search in YouTube. It is there. அது மிக நேர்த்தியான ஒரு பாடல். உங்களுக்கு ஒருவேளை நேரம் கிடைக்கும் அப்படின்னா யூடியூப்ல அதை தேடி பாருங்கள். உப்மாவை குறித்த ஒரு பாடல். I think it is called a song of upma or song on upma. சாங் ஆஃப் உப்மாவா சாங் ஆன் உப்மாவா தெரியல. But you should see the words, how much he has felt and written about upma. அந்த உப்மாவை எவ்வளவு அனுபவித்து அவன் எழுதி இருக்கிறான் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். My mother got an appointment in government school, so every day we had idli. எங்களுடைய அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்தார்கள். அதனால எங்க வீட்ல டெய்லி இட்லி தான். There is no other food other than idli. இட்லியை விட்டா வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது. I hated idli to the core. எனக்கு அதனால இட்லினால வாந்தி வந்துரும். So I defined idli like this. நான் இட்லிக்கு கொடுத்த ஒரு டெஃபினிஷன் வரையறை. The only colorless, orderless, tasteless food. வண்ணமற்ற, சுவையற்ற, ருசியற்ற ஒரு உணவு பண்டம் உண்டு என்றால் அது இட்லி தான். No impressive color, only white. Of course, today we have rava idli, so many idlis have come. கவர்ச்சியான எந்த வண்ணமும் இல்லை, வெறும் வெள்ளை கலர் தான். இன்னைக்கு ஒருவேளை ரவா இட்லி அது இதெல்லாம் வந்திருக்கு, கொஞ்சம் கலர்லாம் போட்டு கலர் காட்டுறாங்க. Idli by itself you can't eat. You need sambar, chutney and so on and so forth. வெறும் இட்லியே நம்ம சாப்பிட முடியாது. சாம்பார் வேணும், சட்னி வேணும். There is no nice smell from idli also. இட்லியில இருந்து நல்ல வாசனையே வரணும். இவருக்கு மூக்கு என்னமோ கஷ்டம்னு நினைக்கிறேன். That was my choice of defining idli. Why is he interfering in my choice? This is how we get crossed in choices. இப்படித்தான் தெரிந்தெடுப்பின் சிலுவைகளை நாம் தெரிந்தெடுத்துக் கொள்கிறோம். But you know what the Bible says? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Do not conform to the pattern of the world. இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாதிருங்கள். You have to learn how to give importance for choices of others. மற்றவர்களுடைய தெரிந்தெடுப்புகளுக்கு, ஆசைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Crosses of choices. தெரிந்தெடுப்பின் தீர்மானங்களின் சிலுவை. Cross of confusions. குழப்பங்களின் சிலுவை. That is something which is prevailing in today's family also. இன்றைய குடும்பங்களிலே அதிகமாக கண்டு வருவதும் இந்த சிலுவை. Lot of confusions are happening in the world which is also impacting the families. இன்றைக்கு உலகத்திலே அதிகமான குழப்பங்கள் நடைபெறுகின்றன. அவைகள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களையும் பாதிக்கின்றன. You take gender. ஒருவேளை நீங்கள் ஆணா பெண்ணா என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள். Male, female, third gender already is prevalent in application forms. இன்றைக்கே அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ல எல்லாம் ஆண், பெண், மூன்றாவது இனம் என்ற ஒரு இனமும் இருக்கிறது. சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்தாச்சு. Now not ready to disclose my gender has come. என்னுடைய பாலை நான் ஆணா பெண்ணா மூன்றாவது இனமா என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. It is happening already in the world. இது உலகத்திலே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது.
Our children are getting exposed to this kind of confusion. இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆளாகிறார்கள். We never had this confusion, male female finished. நம்முடைய காலத்திலே இந்த குழப்பம் இல்லை, ஆண் அல்லது பெண். Now today I am not ready to even disclose my gender, then who am I? நான் ஆணா பெண்ணா என்பதை சொல்லவே நான் விருப்பப்படவில்லை. அப்படி என்றால் நான் யார்? It is coming very soon, very fast into the families, and our children are going to ask this question. இது மிக வேகமாக நம்முடைய குடும்பங்களுக்குள்ளும் வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்திலே நம்முடைய பிள்ளைகளும் இந்த கேள்வியை கேட்பார்கள். Children are asking, he, she, now what should I say them? ஹீயா, அவளா, அவனா, இன்னும் அதை விட்டு என்ன சொல்வது? When you don't disclose the gender, how do people approach you? How do people say that? ஒருவேளை நீங்கள் ஆணா பெண்ணா என்று சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களை அவளா அவனா என்று எப்படி சொல்லுவது? Confusion. We are unable to answer that question. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத குழப்பத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God created only man and women. தேவன் உருவாக்கினது ஆணையும் பெண்ணையும். I will give you some small examples. ஒரு சில சின்ன உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். Is bursting crackers right or wrong? பட்டாசு வெடிப்பது சரியா தப்பா? Big confusion in the families today. இன்றைக்கு குடும்பங்களில் அது ஒரு பெரிய குழப்பம். Mother says no, this is to do with the Hindu religion. அம்மா சொல்றாங்க, ஏய் பட்டாசு வெடிக்க கூடாது, இது இந்து மதத்தை சார்ந்தது. Father says, what is there in bursting crackers? அப்பா சொல்றாரு, வேட்டு போடுறதுல என்னப்பா இருக்குது? This is fun. இது ஒரு சந்தோஷம். All life I burst crackers. Did I become Hindu? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பட்டாசு வெடித்திருக்கிறேன். நான் ஒரு இந்துவாய் மாறிவிட்டேனா? இல்ல. No, you burst crackers only in Christmas. நீ ஒரு கிறிஸ்மஸ்ல மட்டும் தான் நீங்க பட்டாசு வெடித்தீங்க. When nobody around you bursting, you alone have to go and burst. நீங்க அந்த நேரத்துல வேற யாரும் வேட்டு வெடிக்க மாட்டாங்க, நீங்க மட்டும் தான் வேட்டு வெடிக்கணும். Confusion whether this should be done or not. இதை நாம் செய்ய வேண்டுமா வேண்டாமா குழப்பம். You may say it very simple. இது மிக சாதாரணமானது என்று நீங்கள் சொல்லலாம். But arguments build over that. ஆனால் இதை சுற்றி விவாதங்கள் வளருகிறது. Parents, grandparents all put their inferences into this, and all of a sudden you see a displeasure. அங்கே பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி எல்லாரும் அவரவருடைய கருத்தை அங்கே சொல்ல முயற்சி செய்கிறார்கள். அதனால அங்கே குழப்பங்கள் அதிகமாகின்றன. Children are downcasted, hurt. பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். Each one is trying to emphasize their argument, and it's an unpleasant situation over a very, very insignificant thing also. ஒரு சின்ன எதற்கும் உதவாத இந்த ஒரு சின்ன காரியத்தின் நிமித்தமாக விவாதங்கள் முற்றி குடும்பத்திலே ஒரு சந்தோஷமற்ற நிலைமை ஏற்படுகிறது. அதிலே அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் பிள்ளைகள். Tattoo. நாம் பச்சை குத்தி கொள்வது. Today it is not just the name, designs in tattoo. அந்த நாட்களில் அது வெறும் பெயர் தான். இன்றைக்கு அந்த பச்சை குத்துவதில் வேறு வேறு விதமான டிசைன்ஸ். Children come and ask, "Mummy, what is wrong in this?" இதுல என்ன தப்பு அம்மா? How do you answer? என்ன பதில்? Will you say yes or no? ஆம் என்று சொல்வீர்களா இல்லை என்று சொல்வீர்களா? If you say yes, then you will have to tell from the Bible why it is wrong. நீங்கள் ஒருவேளை இது தப்பு என்று சொல்வீர்கள் என்றால் வேதத்திலிருந்து அது எப்படி தப்பு என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். If you say no, then your conscience is not going to agree to that. நீங்கள் ஒருவேளை அது தப்பு இல்லை என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனசாட்சி அதை ஒத்துக்கொள்ளாது. Holy, playing holy, putting colors on others. கலர் விளையாடுவது, ஹோலி பண்டிகை ஆசரிப்பது. These are all happening in schools. இதெல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நடைபெறுகின்றன. They come running to you and say, "Mummy, Daddy, they are all playing with colors. I also want to play with colors." அவர்கள் எல்லாரும் வண்ண விளையாட்டு விளையாடுகிறார்கள், நானும் விளையாட விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள். Haircuts. முடி திருத்தும் ஸ்டைல். Now the question is, how many lines should be seen in the side? இந்த சைடுல எத்தனை கோடுகள் காணப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு கேள்வி. Half of the haircut style what your son and daughter is saying, you are not even aware of that, you are not even heard of that. உங்களுடைய மகனோ மகளோ இன்றைக்கு சொல்லுகிற அந்த முடி திருத்தும் ஸ்டைலை எல்லாம் நம்மள அநேகருக்கு அது புரியவே புரியாது.
confusion. குழப்பம். Can we allow our children to be like this or not? நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை இந்த நிலைமையிலே வைக்க வேண்டுமா வேண்டாமா? Father is little liberal, அங்கே தந்தை கொஞ்சம் முற்போக்காளியா இருக்கிறார். but mother is very strict. ஆனால் தாயோ மிகவும் ஸ்ட்ரிக்டானவர்கள். When mother is very liberal, father is very strict. ஒருவேளை தாய் முற்போக்குவாதியாக இருந்தால் தந்தை மிக கடுமையாக இருக்கிறவராய் இருக்கிறார். And children see when they can escape out of this. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எப்படா தப்பி ஓடலாம் என்று பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Confusions. குழப்பங்கள். Parents are interested in going to CSI church, orderly worship. You learn all these things. You want to go there. பெற்றோர் சிஎஸ்ஐ சபைக்கு எங்கன்னா ஏனென்று சொன்னால் அங்கே ஆராதனை, ஒழுங்கான ஆராதனை முறைமை இருக்கிறது. எல்லாம் அழகா நடக்கும். 1.5 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடலாம். Children, they want to go to AG church. ஆனால் பிள்ளைகளோ அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுக்கு போகணுன்றாங்க. To send or not to send? அவர்களை அங்கு அனுப்புவதா வேண்டாமா? Should I also go or should I not go? நானும் அவர்களுடன் போக வேண்டுமா வேண்டாமா? Which is right, which is wrong? எது சரி எது தப்பு எல்லாமே குழப்பம்தான். Today children ask so many difficult questions to us. இன்றைக்கு பிள்ளைகள் நம்மிடத்திலே மிக மிக கஷ்டமான கேள்விகளை கேட்கிறார்கள். Lot of difficult questions because their knowledge is simply expanding like anything. அவர்களுடைய அறிவு மிகவும் பெருத்து இருக்கிறதுனாலே அவர்கள் மிக கடுமையான கேள்விகளை நம்மிடத்திலே கேட்கிறார்கள். So much of exposure. அவர்களை சுற்றி அநேக காரியங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். This evening take it as a challenge. Sit down with your children while you are having a cup of tea and ask them, what do you know about this world? So many questions or so many things what they say, I am challenging you, you will not know about it. நீங்க ஒருவேளை இன்னைக்கு இப்ப சாயங்காலம் தேநீர் வேளையில நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து இந்த உலகத்தை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. அவர்கள் கேட்கிற கேள்விகளிலும் அவர்கள் முன்வைக்கிற காரியங்களிலும் அநேகம் நமக்கு தெரியவே தெரியாது. I still remember after one of the Hallows, Lionel uncle used to take Bible study for us in Chennai. ஒரு ஹாலோ முடிந்த பிறகு அந்த காலத்துல வந்து இப்போ லயனல் அண்ணா எங்களுக்காக சென்னையில் பைபிள் ஸ்டடி இருப்பாங்க. Just 4 or 5 of us we used to attend that. ஒரு 4-5 பேர் அங்கே உட்கார்ந்து இருப்போம். I don't know whether uncle remembers, I used to ask so many questions. அங்க அண்ணனுக்கு நினைவு இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் நான் அந்த கூட்டத்திலே அதிகமாக கேள்வி கேட்பவன். One pertaining question I always bothered uncle is, நான் அண்ணனை தொந்தரவு செய்த ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், if only God knows everything, why I am sinning? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்றால் நான் ஏன் பாவம் செய்கிறேன்? He knows my beginning, he knows my end, then why am I sinning? அவருக்கு என்னுடைய துவக்கம் தெரியும், என்னுடைய முடிவு தெரியும், அப்படினா நான் ஏன் பாவம் செய்றேன்? I still remember uncle used to be very very patient. He teaches us. மிக பொறுமையாக உட்கார்ந்து எங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பார். Having young people at our home brings in lots and lots of difficult questions and unable to convince them with our answers. நம்முடைய வீட்டிலே ஒருவேளை வாலிபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அநேக புரியாத பிரச்சனைகளை நம்மிடத்திலே கேட்பார்கள். அந்த கேள்விகளை நம்மிடத்திலே கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு அவர்கள் புரிந்து ஏற்றுக்கொள்ளுகிற விதத்திலே அவர்களுக்கு பதில் சொல்வது என்பது நமக்கு மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். Because the questions are so confusing even for us. நமக்கே அந்த கேள்விகள் மிகவும் குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். My dear brothers and sisters, என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, process of confusion prevails in families. குடும்பங்களிலே அதிக குழப்பங்கள் இருக்கின்றன. You know, I wondered, it is not just today we have parties. இன்றைக்கு எல்லாம் இந்த பார்ட்டி பழக்கம் என்பது, even Job time they had parties. யோபுடைய காலத்திலேயே அந்த பார்ட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டது. Today our children are working in MNCs and they come home and ask us, daddy mommy can I go to the party? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் MNCல வேலை பார்க்கிறார்கள். அதனால அவர்கள் நம்மிடத்தில் வந்து அம்மா அப்பா நாங்கள் அந்த பார்ட்டிக்கு போகலாமா என்று கேட்கிறார்கள். Every time that question comes to us, it haunts you, it sends shiver in your spine. அந்த கேள்வி நமக்கு வருகிற பொழுதெல்லாம் அது நமக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. It sends a shiver in spine. நம்மை நடுங்க நிலைகுலைய வைக்கிறது.
Job also would have gone through that. யோபுவும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் கடந்து சென்றான். His children wanted to throw a party. அங்க அவருடைய பிள்ளைகள் ஒரு பார்ட்டி கொடுக்க விரும்பினார்கள். Do you know what Job did? யோபு என்ன செய்தான் தெரியுமா? When they come back, they consecrated them. அவர்கள் வந்த பிறகு அவர்கள் எல்லாம் அவன் சுத்தம் செய்தான், பரிசுத்தம் பண்ணினான். He should have been praying all the time while they were in party. அவர்கள் ஒருவேளை அவர்கள் அந்த பார்ட்டியில இருக்கிற முழு நேரமும் யோபு இங்க வீட்டிலே ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பான். What amount of confusion and turmoil would have been in Job's mind. அவனுடைய மனதிலே எவ்விதமான குழப்பம் போய் கொண்டிருந்திருக்க வேண்டும். When we adopt spirit of humility, we can resolve many problems in our family. நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையின் ஆவியை நாம் அணிந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய குடும்பத்தின் அநேக பிரச்சனைகளை குழப்பங்களை நாம் தீர்க்க முடியும். It is not one person, it is both husband, wife, children. As a family, when you learn humility, giving room for each other, many of these crosses can be borne very easily. ஒருவர் மாத்திரமல்ல, கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த தாழ்மையை தரித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். மற்றவர்களுடைய அபிப்பிராயத்திற்கு மற்றவருடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொன்னார். அவருடைய குடும்பங்களிலே அநேக பிரச்சனைகளை அவர்கள் தவிர்க்க முடியும். Let me ask you one question. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். When something right doesn't happen in your life, in your family, which is something what you don't like or what you want to do is not happening in your family. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் எது சரி என்று நினைக்கிறீர்களோ அது நடக்காமல் போகும் பொழுது, இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அது நடக்காமல் போகிற பொழுது, ask yourself a question. Do we manipulate and do we exercise authority to resolve it? நாம் அதை கையில எடுத்து நாம் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் நினைத்ததை நடத்தி முடிக்க முயற்சிக்கிறோமா? Or இல்லை என்றால் clothe ourselves in spirit of humility. ஆனால் இல்லை என்றால் தாழ்மையின் ஆவியை நாம் தரித்துக் கொண்டு நம்மை தாழ்த்தி bear with each other, ஒருவரை ஒருவர் சகித்து try to resolve that problem. அந்த பிரச்சனையை சரி கட்ட நீங்கள் முயற்சி செய்யுங்கள். Families that ignore such conflicts are marching towards grave. இப்படிப்பட்ட குழப்பங்களை, முரண்பாடுகளை தீர்க்க மனமில்லாத குடும்பங்கள் கல்லறைக்கு நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றன. Don't ever run off from conflicts. முரண்பாடுகளை கண்டு நீங்கள் மிரண்டு போக வேண்டாம். Don't run away from these crosses. இந்த சிலுவைகளை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம். From good old days, from the days of Adam and Eve till now, crosses do prevail in families. ஆதாம் ஏவாளின் காலத்திலிருந்து யோபுவின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த சிலுவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. But ஆனால் we need to bear humility. ஆனால் நாம் தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். Understand each other. ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Give priority for others. மற்றவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். That's the only way we will be able to resolve. அந்த ஒரே வழியில் தான் நாம் பிரச்சனைகளை சமாளிக்க சரி கட்ட முடியும். Philippians chapter 2 verse 3 says, do not do anything with selfish ambition. பிலிப்பியர் 2வது அத்தியாயம் 3வது வசனம் சொல்கிறது, தன்னலத்தோடு கூட எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதிருங்கள். 2 Timothy chapter 3 says, in the last days people will be lovers of self, lovers of money. Don't be that. 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயம் சொல்கிறது, கடைசி நாட்களிலே ஜனங்கள் தற்பிரியர்களாயும் பணப்பிரியர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்கிறது. Colossians chapter 3 verse 13 says so. கொலோசியர் 3:13 அப்படித்தான் சொல்கிறது. In the Amplified Bible it is very nice reading, bearing graciously with one another. அங்கே Amplified Bible மிக தெளிவாக சொல்கிறது, கிருபையோடு ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். And forgiving willingly one another. மனப்பூர்வமாய் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். My dear brothers and sisters, this is the only mantra to resolve the crosses in the family or to meet the crosses in the family. நம்முடைய குடும்பங்களிலே நாம் சந்திக்கிற சிலுவைகளை எதிர்நோக்குவதற்கு, இல்லை என்று சொன்னால் அந்த சிலுவைகளை சுமப்பதற்கு இது ஒன்றுதான் சூத்திரம். Colossians 3:13. கொலோசியர் 3 சொல்கிறது, bearing graciously with one another. கிருபையாய் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். Forgiving willingly one another. மனப்பூர்வமாய் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். We saw 5 crosses in the family. குடும்பங்களிலே காணப்படுகிற 5 சிலுவைகளை நாம் பார்த்தோம். Cross of conflicting emotions, உணர்வுகளின் முரண்பாட்டின் சிலுவை. cross of companionship, தோழமையின் சிலுவை. cross of consensus, ஒருமைப்பாட்டின் சிலுவை.
cross of choices தெரிந்தெடுப்புகளின் சிலுவை, and cross of confusions. குழப்பங்களின் சிலுவை. Shall we close our eyes and ask God to lead us? நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோக பிதாவே, there are so many crosses in our family. எங்களுடைய குடும்பங்களிலே வேறு வேறு விதமான சிலுவைகள் இருக்கின்றன. Ever so many times these crosses have become so much pressure that I want to quit my family. ஆண்டவரே, இந்த சிலுவைகள் எல்லாம் எனக்கு மிகவும் அழுத்தத்தை கொடுத்ததினாலே குடும்ப வாழ்க்கையே விட்டுவிட வேண்டும் என்று எண்ணினேன். So many times it pushed me to the end of my life. பல நேரங்களிலே என்னை அது வாழ்க்கையின் ஓரத்திற்கே தள்ளிவிட்டது. I forgot, Lord. ஆனால் நான் மறந்து விட்டேன் கர்த்தாவே. All that what I have learned, நான் படித்தவைகளை, and all that what I should do, நான் என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை graciously bear one another. ஆண்டவரே, கிருபையாய் ஒருவரை ஒருவர் தாங்க, willingly forgive one another. மனப்பூர்வமாய் ஒருவரை ஒருவர் மன்னிக்க. God, you have already told me what to do in this crosses in the family. எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் காண்கிற இந்த சிலுவைகளை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று ஏற்கனவே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். Oh Lord, at that very instant when this cross takes shape, I forget everything what I have read in the word of God, Lord. ஆனால் இந்த ஒரு சிலுவை என்னுடைய வாழ்க்கையிலே வந்த அந்த நேரத்திலேயே நான் வேதத்திலே படித்த எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். I don't bear with anybody. நான் ஒருவரையும் சகித்துக் கொள்வதில்லை. Because it is my choice, on my time, Lord. ஆண்டவரே, என்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும், என்னுடைய நேரம் எனக்கு வேண்டும். How many times when there was confusion in the family, I did not resolve that, Lord. ஆண்டவரே, அந்த என்னுடைய வீட்டு என்னுடைய குடும்பத்திலே குழப்பம் நிறைந்த நேரங்களிலே எத்தனையோ முறை கர்த்தாவே நான் அதிலிருந்து ஒதுங்கி கொண்டிருக்கிறேன். I rather wanted to run away from such conflict instead of resolving that conflict. ஆண்டவரே, அந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த முரண்பாடுகளிலிருந்து தப்பி ஓட முயற்சித்திருக்கிறேன். How many times, Lord, the choices were only of selfish ambition, Lord. ஆண்டவரே, அநேக நேரத்திலே என்னுடைய தெரிந்தெடுப்புகள் எல்லாம் ஆண்டவரே சுயநலம் நிறைந்ததாக இருந்தது. How many times I was ignorant of others' emotion, Lord. ஆண்டவரே, மற்றவருடைய உணர்வுகளை அநேக நேரங்களிலே நான் மதிக்கவில்லை. How many times I was not even worried about my companion, but I wanted to spend my own time in loneliness. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை துணையை நான் அநேக நேரங்களை உதாசீனம் பண்ணி என்னுடைய நேரத்தையே நான் முக்கியப்படுத்தி இருக்கிறேன். Oh Lord, you are interested in my family and therefore you have brought me to this point, Lord. ஆண்டவரே, நீர் என்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறபடியாலே என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். And all that you have told me is, Lord, ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லி இருப்பதெல்லாம் bear graciously, கிருபையாய் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், forgive willingly, மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். Thank you, Lord, for these lessons. ஆண்டவரே, இந்த பாடங்களுக்காய் நன்றி. Help us not to be just hearer of words but practices of words. ஆண்டவரே, வெறும் வார்த்தைகளை கேட்பவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name we ask this. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.